ஐயப்ப பக்தர் உயிரிழந்திருக்கிறார். மாரடைப்பால். இது கார்த்திகை மாதம் நிறைய ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து சபரிமலைக்கு போவாங்க. இந்த விரதம் இருக்கும் பக்தர்களுக்கு ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிஸ், ஹார்ட் டிசீஸ் பிரச்சனைகள் இருந்தா அவங்க மிகவும் குளிர்ந்த நீர்ல காலையில குளிக்க வேண்டாம். அது ஏன் இந்த வீடியோல சொல்றேன், அதுக்கு முன்னாடி இந்த பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏர்லி மார்னிங் பிபி கொஞ்சம் ஹையா தான் இருக்கும். ஏன்னா கார்டிசால் அண்ட் அட்ரினலின் போன்ற ஹார்மோன்கள் அந்த டேக்கு நம்மளை ப்ரிப்பேர் பண்றதால அந்த பிபி கொஞ்சம் ரைஸா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த பிபி இருக்கிறவங்க மட்டும் குளிர்ந்த நீர்ல காலையில குளிக்கும் போது அவங்களுடைய பிபி அதிகமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குளிர்ந்த நீர் தலையில படும் போது ஏற்படக்கூடிய ஷாக்னால ஸ்ட்ரோக் மற்றும் செஸ்ட் பெயின் போன்ற பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனவே பிபி மற்றும் ஹார்ட் டிசீஸ் இருக்கிறவங்க காலையில 6 முதல் 10 மணிக்குள்ள குளிக்கும் போது நீங்க வெதுவெதுப்பான நீரை யூஸ் பண்றது நல்லது. இந்த அட்வைஸ் ஹை பிபி அண்ட் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிற பக்தர்களுக்கு மட்டும்தானே தவிர மற்ற பக்தர்கள் குளிர்ந்த நீர்ல குளிக்கிறதுல எந்த ப்ராப்ளமும் இல்லை. சுவாமியே சரணம்.